ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு நாமத்துல வாழ்த்துகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்ன நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். தாய் மறந்தாலும் நம்மை மறவாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிறவரை ஆராதிக்க போகிறோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல தேவா, வாக்குதத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல தேவ, வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே தரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமணி. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமணி. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலா எவரும் என்னை. பாசம் என்மேல் நீர் வைத்ததனால் பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். தாய் தன் சேனை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேனை மறந்து விட்டாலும் நான் மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். வரந்திரனை உன் உள்ளங்கையில், வல்லவர் எந்தன் புகலிடமே. வரந்திருந்தீர் உன் உள்ளங்கையில், வல்லவர் எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசு நல்லவர். வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்தும். அவரே உயர்ந்தவர், மகிமைப்படுவாராக. ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாயிருக்கிறது என்று இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன், நம்ம மேல் அன்பு வைக்கிற தகப்பன். ஸ்திரீ, ஒரு அம்மா எப்பவுமே ஒரு குழந்தைய மறப்பதில்லை. ஏன்னா அம்மா தான் எல்லாருக்கும் பாசம் உள்ளவங்க, அம்மா தான் நேசிக்கத்தக்கவங்க. பிள்ளைகள் அம்மாவை நேசிப்பார்கள், அதிகமாக நேசிப்பார்கள். தகப்பனை காட்டிலும் தாயை அதிகமாக நேசிப்பார்கள் பிள்ளைகள்.
ஆகவே இந்த வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பிள்ளைகளே, சிறியானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் எந்த தாயும் தன் பிள்ளைகளுக்கு இரக்கம் வைக்காத ஒரு தாயும் இல்லை. எப்படியாப்பட்ட தாயும் தன் குழந்தைக்கு அன்பு காட்டுவாங்க, இரக்கம் வைக்குவாங்க. ஆனால் அதை காட்டிலும் மேலான அன்பு, அதை காட்டில் மேலான கிருபை, அதை காட்டில் மேலான ஒரு இரக்கம், அதை காட்டிலும் அன்பு, பூர்ணமான அன்பு நம்ம ஆண்டவராகிய இயேசு நமக்கு தரான்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாரும் கைவிட்டு போகலாம், எல்லாரும் உன்னை பார்த்து கேவலமாக பேசலாம், இந்த உலகமே உன்னை பார்த்து நீ உதவாதவர் என்று சொல்லலாம், நீ வேஸ்ட் என்று சொல்லலாம், உன்னை பார்த்து உன் தாயே உன்னை பார்த்து நீ தேவையில்லைன்னு சொல்லலாம், உன் தாயே உன்னை பார்த்து சபிக்கலாம், உன் தாயே உன் குடும்பமே உன்னை ஒதுக்கி வைக்கலாம், இந்த சமுதாயம் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், இந்த நண்பர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், எல்லாரும் உன்னை பார்த்து கேவலமாக பேசலாம், எல்லாரும் உன்னை குற்றப்படுத்தலாம். இவன் யார் என்று சொல்லலாம், இவன் வேஸ்ட் என்று சொல்லலாம், இவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம், இவன் ஒரு தரித்திரன் என்று சொல்லலாம். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மளை உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறார். சிறுமியான நம்மை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவ பிள்ளையே, ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஒன்றுமில்லாத நம்மை ஆண்டவர் நம்மளை அரவணிக்கிறவராய் இருக்கிறார். செகண்ட் வசனம் சொல்லி பாருங்க, இதோ உன்னை உள்ளங்கையில், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன். ஆண்டவர் உள்ள உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். இது எப்பவுமே மாறாதது. நம்முடைய ஆண்டவர் பராக்கிரமசாலி. நம் ஆண்டவரே ஆண்டவர், நானே நான் என்று சொல்லுகிறவர். அவர் உள்ள கையிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவேளை தாய் நம்மை பார்த்து நேசிக்க மாட்டேன்னு சொல்லலாம், தகப்பன் நம்மளை பார்த்து நேசிக்க மாட்டேன்னு சொல்லலாம், உலகம் நம்மை பார்த்து நேசிக்காது என்று சொல்லலாம். ஒருவேளை நம்ம கண்ணீரோடு அமர்ந்திருக்க நாட்கள் அநேக நாட்களாக இருக்கலாம். ஒருவேளை வெறுமையாய் அநேக நாட்களாய் நம்ம அமர்ந்திருக்க நாட்களாக இருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உன்னை என்னுடைய உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். தேவ அன்பு பாருங்க, தேவ பாசம் பாருங்க. ஏன்னா நமக்காக அடிக்கப்பட்டவர். தாய் நமக்காக அடிக்கப்படவில்லை, தகப்பன் நமக்காக அடிக்கப்படவில்லை, இந்த உலகம் நமக்காக அடிக்கப்படவில்லை, ஒரு நண்பன் உனக்காக அடிக்கப்படவில்லை, ஒரு நண்பன் உனக்காக உயிர் கொடுக்கல, ஒரு நண்பன் உனக்காக ரத்தத்தை சிந்தலை, இந்த உலகம் உனக்காக ரத்தத்தை சிந்தலை, ஒரு தாய் உனக்காக ரத்தம் சிந்தலை, ஒரு தகப்பன் உனக்காக ரத்தம் சிந்தலை. அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், பாசமுள்ள தெய்வம் நம்மளுக்காக பரிதபித்தார் ஐயா, நமக்காக பரிதபித்தார் ஐயா. நம்ம வெறுமையாக இருக்கும்போதே அவர் பரிதபித்தார் ஐயா. நம்ம பரிசுத்தம் இல்லாத நேரத்தில் அவர் பரிதபித்தார் ஐயா. நம்ம பாவத்தில் இருக்கும்போதே அவர் பரிதபித்தார். நம்ம நேசிக்கிறவர் ஐயா. ஆனால் தான் வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் போவாலும் போக மாட்டார். அப்படி போனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் பாருங்க, நீ கவலையோடு அமர்ந்திருக்கலாம், ஒருவேளை வெறுமையாக அமர்ந்திருக்கலாம், ஒன்றுமில்லை என்று அமர்ந்திருக்கலாம். எல்லாரும் என்னை தூஷிக்கிறார்கள், எல்லாரும் என்னை கேவலமாக பேசுகிறாங்க, எல்லாரும் என்ன வந்து ஒன்றுமில்லை என்று சொல்கிறாங்க என்று நீ நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கலாம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க, உன்னை என்னுடைய உள்ள கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. உள்ள கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ உள்ள கையில் இருக்கிறது வந்து மாறி போகாது. ஒருவேளை இந்த ஓரத்தில் இருந்தால் அப்படி நழுவி போயிடலாம். ஆண்டவர் சொல்கிறா பாருங்க, இந்த உள்ள கையில் இந்த இடத்துல ஒன்று வரைந்திருக்கிறேன், ஒருவனும் உன்னை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒருவனும் என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம், அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம், அப்படிப்பட்ட பாசமுள்ள தெய்வம் நம்முடைய தகப்பன் இயேசு இருக்கும்போது நம்ம பயப்பட தேவையில்லை. தேவ பிள்ளை, இந்த வீடியோவை பார்க்குற அன்பு ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளை, ஒருவேளை நீ கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா, ஒருவேளை வேதனையோடு அமர்ந்திருக்கிறாயா, ஒருவேளை சோர்வோடு அமர்ந்திருக்கிறாயா, ஒருவேளை ஒன்றுமில்லை அமர்ந்திருக்கிறாயா, ஒருவேளை நான் தரித்திரமாய் போய்விட்டு நான் அமர்ந்திருக்கிறாயா, ஒரு காலத்தில் நான் பெரிய ஆளாக இருந்தேன், ஒரு காலத்தில் நான் நல்லா ஊழியம் பண்ணேன், ஒரு காலத்தில் நான் ஐஸ்வர்யமாக இருந்தேன், ஒரு காலத்தில் நான் எழுப்புதலாக இருந்தேன், ஒரு காலத்தில் இந்த பூமியில் நான் நல்ல சமாதானமாக இருந்தேன்னு சொல்கிறியா? இன்றைக்கி என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லாமல் போயிட்டேன்னு சொல்கிறியா? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னை உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய ஆண்டவர் உள்ளங்கையில் நம்ம வரைந்திருக்கிறார் தேவ பிள்ளை. அப்படின்னா அவருடைய இருதயத்தில் நம்ம வச்சிருக்கிறான்னு சொல்கிறார். அவருடைய தலையில் வைக்கல நம்ம, அவருடைய தோளில் வைக்கல நம்ம, அவருடைய இருதயத்தில் நம்ம வச்சிருக்கிறார். ஐயா, இதுக்கு மேலே ஒன்று வேணுமா? இதுக்கு மேலே ஒரு அன்பு வேணுமா? இதுக்கு மேலே ஒரு பாசமுள்ள தகப்பன் வேணுமா? இதுக்கு மேலே ஒரு அன்புள்ள தெய்வம் தேவையா? அவர் தாயா இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற என்று வேதம் சொல்லுகிற. ஒருவேளை கேவலமாக பேசினோம்னா நம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்கிறாரு. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உன் குமாரை தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பகைக்கிறவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் இருக்கிறார். யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக பேசினாங்களோ, இந்த பூமியில் யாரெல்லாம் உன்னை உதவாதன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து பகைத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து இவன் தேவையில்லைன்னு சொன்னாங்களோ, இவன் எல்லாம் லாக்கில்லைன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து இவனால் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி உன்னை பார்த்து பகைத்தார்களோ, உன்னிடத்துல சண்டைக்கு வந்தார்களோ, அத்தனை பேர்களும் ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் பக்கத்தில் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. உன் சமூகத்தில் அவங்க எல்லாரும் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதை மீண்டுமா நம்ம வாசிக்க போகிறோம். உன் கண்களால் ஏறெடுத்து சுற்றி பார், யாரெல்லாம் உனக்கு விரோதமாக நின்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக பேசினாங்களோ, அவங்க எல்லாரும் உன்னிடத்தில் வருவார்கள். நீ கண்களை ஏறெடுத்துப்பார், உன் சத்ருவை யார் என்று ஏறெடுத்துப்பார். உன் கண்களை ஏறெடுத்துப்பார். உன் தோல்வியை பார்க்காத, உன் தரித்திரத்தை பார்க்காத, உன் சோர்வை பார்க்காத. எழும்பினில் தேவ பிள்ளையே, தேவன் ஜீவிக்கிறவர். எழும்பினில். இன்றைக்கு ஸ்திரீயை உன்னை மறந்து போகலாம். கர்ப்பத்தின் பிள்ளைகள், ஸ்திரீயானவர் கர்ப்பத்தின் பிள்ளைகள் இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அப்படி மறந்தால் நான் உன்னை மறப்பதில் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. உள்ள கையில் ஒன்று வரைந்து இருக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம சோர்வாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக ஒருத்தர் மரித்து இருக்கிறார், நமக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்கிறார், நமக்காக ஒருத்தர் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நமக்காக ஒருத்தர் ஜீவனையே தந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, அவர் சமூகத்தில் நம்ம தேடும்போது, அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசமடை செய்கிறார். தேவ பிள்ளையே, ஓ நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். ஆண்டவர் மாறாதவர். தேவ பிள்ளையே, உலகம் நம்ம பார்த்து கேவலமாய் பேசினால் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இமைப்பொழுதில் கைவிட்டாலும் உருக்கமான இறுக்கத்தை அவனை சேர்த்துக்கொள்வார் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்ம பாவத்துக்குள்ளே போய்க்கலாம், ஒருவேளை நம்ம விழுந்து போய்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்கிறார் பாருங்க. உன்னை பார்த்து நேசிக்கிற தேவன் சொல்கிறார், பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, மறுபடியுமா எழுந்துரு, நான் உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கின்றிருக்கு. ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கார். தேவ பிள்ளை, பயப்படாதே. இயேசு நேசிக்கிறவர், இயேசு அன்புள்ள தேவன். மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உன் குமாரை தீவித்து வருவார்கள்,
உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எப்போ நீ ஆண்டவரோடு இருக்கிறியோ, எப்போ ஆண்டவர் சமூகத்தை நீ தேடுறியோ, சாத்தான் பின்னிட்டு ஓடுவான், சாத்தான் பயந்து ஓடுவான். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினார்களோ, உன் குமாரை தீவித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். புறப்பட்டு ஓடி போவான். உன்னை பாழாக்கினவன் புறப்பட்டு ஓடி போவான். உன்னை நிந்தித்தவன் புறப்பட்டு ஓடி போவான். ஏன்னா நீ ஆண்டவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற சகோதரி சகோதரன், தேவ பிள்ளை. தாய் மறந்து போகலாம், ஆனால் நம்முடைய தகப்பனாக இயேசு மறந்து போவதில்லை. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உன் கண்களால் ஏறெடுத்து சுற்றிலும் பார். உன் கண்களால் ஏறெடுத்து சுற்றிலும் பார். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பினானோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக பேசினானோ, யாரெல்லாம் உன்னை பார்த்து தூசித்தானோ, ஐயோ இந்த அம்மா, ஐயோ இந்த அப்பா, ஐயோ இந்த அண்ணன், ஐயோ இந்த பிரதர், யாரெல்லாம் உன்னை பார்த்து தூசித்தார்களோ, பாருங்க வசனம், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர் எல்லாரையும் ஆபரணமாய் தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களே அணிந்து கொள்வாய் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். அவர் எல்லாரும் கேவலமாக பேசுகிற எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணுமா, ஆபரணமாய் அணிந்து கொண்டு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டுக்கின்னு, நல்லா ஆபரணத்தை எல்லாம் எடுத்து போட்டுக்கின்னு அவர்களுக்கு முன்பாக சிங்காரமாக நடந்து போகிற கிருபையை ஆண்டவர் தராரு. யாரெல்லாம் நம்மளை பார்த்து பேசுகிறாங்களோ அவளை நம்ம ஆபரணமாய் அணிந்து கொண்டு சிங்காரமாக நடக்க செய்கிற தேவன் தயா நம்ம தேவன் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறாரா? அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு. அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ஆகவே வீடியோ பார்க்குற நண்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற தெய்வ பிள்ளை, கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறாயா? அநேக பதில்களை தாண்டி கொண்டிருக்கிறாயா? அநேக செங்கல்களை தாண்டி கொண்டிருக்கிறாயா? அநேக போராட்டத்தில் இருக்கிறாயா? அநேக பிரச்சனையில் இருக்கிறாயா? என் வாழ்க்கை மாறுமா என்று ஒரு வேதனையோடு இருக்கிறாயா? சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறாயா? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என்னுடைய உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ சுற்றிலும் பார்க்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. சத்ரு இருக்கிறானா நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். நம்முடைய ஆண்டவர் ஜெயிக்கிறவர் ஐயா, யுத்தத்தில் ஜெயித்தவர் ஐயா. யோர்தானை கடந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரிகோ கோட்டையை முறியடித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மேக ஸ்தம்பம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த அக்னி ஸ்தம்பம் நம்மோடு கூட இருக்கிறது. உள்ளம் கையில் வரைந்து இருக்கிறார். இனி நீ சோர்ந்து போக தேவையில்லை, நீ சோர்ந்து போய் அமர தேவையில்லை. இயேசு உன்னை தேற்றி கொண்டிருக்கிறார். இயேசு உன்னை நேசித்து கொண்டிருக்கிறார். இயேசு மேல் அன்பு வைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. உண்மையில் தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் உன்னை நேசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கவலை விட்டு எழும்பு, கண்ணீரை விட்டு எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு, சாம்பலை விட்டு எழும்பு, ஜெய வீரனாய் எழும்பு. அவர் எல்லாரையும் சத்ரு எல்லாரும் ஆபரணமாய் தரித்து கொண்டு ஒரு வீர நடை போடுகிற சகோதரியாய், மணவாட்டியாய், தேவனுக்கு முன்பாக நடக்கிற சகோதரியாய், சகோதரனாய் நம்ம மாறப்போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்கள் மூலமே செபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்கா நன்றி. ஆண்டவரே, போராட எல்லா சத்ருவும் இயேசு நாமத்தை முறியடிக்கிறோம். நீ மறக்காத தேவன், அன்புள்ள தேவன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க அத்தனை பிள்ளைகள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கண்ணீர் கவலை எல்லாம் மாறட்டும் ஐயா, பலப்படுத்துவீராக. துதிக்கான மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.